வெல்கம் டு சரியா தவறா ப்ரோக்ராம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகிழ்ச்சியோட வாழ்றது ஆனா பெண்ணா. பெண்கள் பக்கம் பேசுறதுக்கு கிளிங்மா வந்திருக்காங்க மற்றும் சின்ன பொண்ணு வந்திருக்காங்க. ஆண்கள் பக்கம் பேசுறதுக்கு சொங்கியும் சரவணனும் வந்திருக்காங்க. வணக்கம் மாரிமுத்தண்ணா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சு. நிம்மதியா இருக்கீங்களா? கேட்குறேன் பாரு கேள்வி, கேன பையனக்கா நிம்மதி இல்லாமையா இங்கே வந்து நின்றுக்கிட்டு இந்த ப்ரோக்ராமா பண்ணிட்டு இருக்காரு. ஏமா என்ன கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டீங்க? அப்புறம் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கேன்? எதுக்கு வந்திருக்கேன்? என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? உங்களை பற்றி அவன் எதுக்கு விசாரிக்கிறேன்? வீட்டில் தான் நிம்மதி இல்லைன்னு இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தேன். இங்கே வந்து தொல்லை தாங்க முடியல சார். என்ன நிம்மதி இல்லாமல் வீட்டில் இருந்தேங்கிற? அப்படி என்னத்த வேலையை தான் நீ கழிக்கினேன்? திங்க தூங்க இதான் உனக்கு வேலை. அப்புறம் என்னடா உனக்கு நிம்மதி இல்லை? செத்த வேலை. எது செத்த வேலை? பார்த்தீங்களா சார், இங்கேயே இந்த போர்டு ஓடுது. வீட்டில் என் நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமாண்ணே, கரெக்டாக சொல்லி விட்டீங்க. இப்படிதான் சார் அவன் எங்கே போனாலும் சுயமாக யோசித்து பேசவே மாட்டேன். அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு சிங்சாங் போட்டே உட்காந்துருப்பேன். அவனை பாருங்கள் எப்படி இருக்கேன்னு, என்னையும் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு. வேலை செஞ்சு செஞ்சு அப்படியே ஓடா போயிட்டேன் சார் நான். ஓ புருஷனாச்சும் பரவாயில்லடியே, சிங்சாங் தான் அடிக்கிறியான். ஏன் புருஷன் சிங்கி அடிக்கிறியான். இவனை வச்சு நான் என்ன செய்ய? இந்த கிளிங்மா மரியாதை கட்டு போயிட்டு பார்த்துக்கோ. சார் இருக்கான்னு பார்க்குறேன். என்னடா சார் இருக்காரு மோர் இருக்காருன்னு இருக்க? எந்திரிச்சு வாடா பாத்துறேன் நான். நீயா நானு பாத்துடலாம். ஏமா இது சரியா தவறா ப்ரோக்ராமு. நீயா நானு மாற்றி விட்டு போயிடாதீங்க. தம்பி நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்களா? எதுவும் பேச மாட்டீங்களா? நான் என்னத்த சார் பேச? சரி அதெல்லாம் விடுங்க. சொங்கி, உங்கள் வீட்டில் யார் சந்தோஷமா இருக்கீங்க? நீங்களா அல்லது உங்கள் மனைவியா? என்னத்த சார் சொல்ல, வீட்டில் இருந்துட்டு ரொம்ப சிரமமாக இருக்கு சார். சொங்கி, அப்போ நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறது இல்லையா? சார் இவன் வேலைக்கு போய் கிழிச்சேன் 5-6. நானும் 4 பக்கம் வேலைக்கு போனேன் சார், எதுவும் செட் ஆகலை. சரி என்ன பண்ண, அப்படியே வீட்டிலே இருந்துட்டேன் சார். சொங்கி, அப்புறம் சோத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை சார். ஏன்னா எனக்கு சோறு போட என் பொண்டாட்டி இருக்கா சார். என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தால அவள் தான் என்னை பார்க்கணும். சொங்கி, இந்த பொழப்புக்கு நீ பிச்சை எடுத்துடலாம் சொங்கி. அந்த கூத்த ஏன் சார் கேட்குறீங்க? ஒரு தடவை பிச்சை எடுக்க போறேன்னு போனேன் சார். பிச்சை எடுக்க மாட்டாப்புல. அங்கே பிச்சை எடுத்து வச்சிருக்கவங்க கிட்ட வந்து பிடிக்கிட்டு வரேன் சார், மனச்சாட்சியே இல்லாமல். இவன் எந்த வேலைக்கு ஆக மாட்டேன் சார். இவனை கட்டிக்கிட்டு நான் படாத பாடுபடுறேன் சார். யோ நீ என்னையா, நீ எல்லாம் மனுஷன் தானா? யோ இந்தாரியா, என் நிலமை உனக்கு வந்தாதான் தெரியும். ஏதோ அவா பேசுகிறான்னு சொல்லி நீயும் கேட்டுக்கிட்டு இருக்க. சார் இது ப்ரோக்ராமு, மரியாதை பேசுங்க. ஐயோ, கேமராமேன் கட் பண்ணுங்க சார். அவ சொல்கிறான்னு சொல்லி நீங்களும் கேட்குறீங்களே. ஏன் என்ன எல்லா வேலையும் பொம்பளைங்க தான் செய்யணுமா என்ன? நீங்களும் வேலைக்கு போய் 4 காசு கொண்டு வந்து சோறு போடலாம்ல. இந்த அக்கா காசில் உட்காந்து திங்கிறீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? ஏய், உன் பொண்டாட்டிய வாயை மூடிட்டு இருக்க சொல்கிறா, இதை தூக்கி வீசி விட்டுற போகிறேன். நீங்கள் சொல்லதான் செய்வீங்க, அவள் வீசியே விட்டுருவா. நீயும் என்ன மாதிரி தானா? அப்போ சரி. சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யார் சந்தோஷமா இருக்கீங்க? ஏன் சார் வீட்டில் இருந்துக்கிட்டு நிம்மதி இல்லைன்னு அவன் சொல்கிறானே. நான் வெளியே போய் வேலைக்கும் போய் செஞ்சுட்டு வந்து வீட்டு வேலையும் செஞ்சு துணி துவைச்சு பாத்திரம் கழுவி சாப்பாடை செஞ்சு சப்பான்னு உட்காந்து சாப்பிடலான்னு நினைப்பேன். அப்போதான் என் பிள்ளை வந்து அம்மா அம்மா பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு அழுகும். அதை போய் கழுவி விட்டு வந்து மறுபடியும் சாப்பிடலான்னு உட்காரும் போது கரண்ட் போயிடும். இருட்டில் நான் என்னத்தை சாப்பிட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆள் என்ன பண்ணுவியா? பிள்ளைய தொல்லை இருக்கக்கூடாது, மொட்டை மாடியில் போய் உட்காந்து சாப்பிட்றியா? நான் என்ன சார் பண்ணுறது? பக்கத்து வீட்டிலே போய் உட்காந்து சாப்பிட முடியும்? எங்க 2 பேத்துல யாரு சந்தோஷமா வாழ்றான்னு கேட்டா அவன் தான் சார் சந்தோஷமா வாழ்றியான். நான் தான் சார் கஷ்டப்படுறேன். எனக்கு ஏன்டா அந்த வாழ்க்கைன்னு ஆண்டவன்கிட்ட கேட்குறேன் சார் நான். சார் நான் வீட்டில் தான் சார் இருக்கேன். ஒரு ரூபானாலும் அவள்கிட்ட தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன் சார், ஒரு நாளும் ஒரு பொழுது நான் குடிக்காமல் இருந்ததே இல்லை சார். குடிக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் சார். நீங்களும் ஒரு ஆம்பளை தானே. யோ என்னையா உன் கூட உட்காந்து குடிச்ச மாதிரி என்ன எடுத்து பேசிட்டு இருக்கேன்? உன் பொண்டாட்டி செருப்பு தூக்கி ஏன் மேலே வீசி விட்டுற போகுது? சார் என் மன வேதனையோட சொல்கிறேன் சார். சொல்லுங்க சொல்லி. தினமும் என்னை வீட்டில் விட்டுட்டு இவ வேலைக்கு போயிடுறா சார். அவங்க வேலைக்கு போனாதான் நீ சாப்பிட முடியும். சார் முழுசாக என் வேதனையை சொல்ல விடுங்க சார். இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும் சார். சரி சொல்லுங்க. சார் காலையில் ஒரு 10 மணிக்கு சும்மா கிணிங்கின்னு ஒரு பஞ்சு மிட்டாய் வேறு அடிச்சுக்கிட்டே வருவான் சார். பஞ்சு மிட்டாய் வாங்கி திங்கணும்னு அவ்வளவு ஆசையாக இருக்கும் சார். என் கையில் காசு இல்லாமல் பஞ்சு மிட்டாயை திங்க முடியாமல் எச்சியை முழுங்கிட்டு உட்காந்துருப்பேன் சார். அது எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா சார்? இவளுக்கெல்லாம் அது தெரியுமா சார்?
என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது சார். சார், அந்த பஞ்சு மிட்டாய்க்காரன் இந்த கிண்ணின்னு ஒரு பெல்லு ஒன்று கொண்டு வந்தான்ல சார், அது யார் சார் கண்டுபிடிச்சது? அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான்னு வச்சுக்கோங்களேன், அத்து எரிஞ்சு விட்டுருவேன் சார். இப்போ சொல்லுங்க சார், அவ சந்தோஷமா இருக்காளா, நான் சந்தோஷமா இருக்கனா சார்? ஏன்டா கேவலப்பட்டவனே, வேலைக்கு போக துப்பு இல்ல. இவனுக்கு பஞ்சு மிட்டாய் திங்கணும் போல இருந்துச்சான், எச்சி ஊறிச்சான், என்னென்னமோ கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். ஆம்பளைனா வேலைக்கு போய் சம்பாதிச்சு கை நிறைய கொண்டு வந்து கொடுக்கணும்டா காசை. இப்படியாடா அது ஒரு ப்ரோக்ராமில் வந்து உட்காந்துக்கிட்டு பஞ்சு மிட்டாயை பற்றி பேசுகிறேன், வெக்கமா இல்லை உனக்குலாம்? சார், அவனை விட்டு 1000 கதை சொல்லுவேன் சார், விடிய விடிய கேட்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, பொம்பளை தான் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளியிலையும் போய் வேலை செய்யணும், வீட்லேயும் வந்து வேலை செய்யணும், பிள்ளைகளை பார்க்கணும், மாமியார் மாமனாரை பார்க்கணும், சொந்த பந்தத்தை பார்க்கணும், அம்மா அப்பாவை பார்க்கணும், அக்கா தங்கச்சியை பார்க்கணும், இத்தனை பேர்த்தையும் பார்க்கணுங்க சார். ஆனால் எங்களை பற்றி நினைக்க யாருமே இல்லை சார். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, பொம்பளை தான் சார் கஷ்டப்படுறாங்க, ஆம்பளையா தான் சார் சந்தோஷமாக இருக்காங்க. சார், என்னைய மாதிரி வெட்டியாக இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது சார், வெற்றியை நோக்கி போகிறவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது சார். நாங்கள் தான் வெளியே காட்டிக்கிறது இல்லை. நாங்களாம் எங்கள் கஷ்டத்தை வெளியே காட்டினோம்னா தாங்க மாட்டாங்க சார் அவங்க. சரி, என்னையா பஞ்சு மிட்டாயை பற்றி பேசிட்டு இவ்வளவு சீரியஸாக பேசிகிட்டு இருக்க? சார், அது உங்களுக்கு வெறும் பஞ்சு மிட்டாய் தான் சார், அதனால என் நெஞ்சே வெடிச்சு போச்சு. அடே இளவு எடுத்தவனே, பஞ்சு மிட்டாய் கூட வாங்கி தரணும், வேலைக்கு போய்த்தோடா. ஏய் சார், ஆம்பளைங்க தான் கஷ்டப்படுறாங்க, பொம்பளைங்க தான் சந்தோஷமா இருக்காங்க. மக்களே, இந்த ப்ரோக்ராம் இப்போதைக்கு முடியாது போல. யார் சந்தோஷமா இருக்காங்கிறத நீங்களே கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் சரியா தவறா ப்ரோக்ராம். நான் உங்கள் மாரிமுத்து.